வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 80 கிலோமீட்டர் தூரத்தில் அரசு வேலை, தண்ணீர் இல்லாத காட்டில் வீட்டுமனை. அஜித்குமார் சகோதரர் நவீன் அதிர்ச்சி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மாள் கோவிலில் காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இவருக்கு ஏற்பட்ட காவல் மரணத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட அரசு வேலையும் வீட்டுமனை பட்டாவும் திருப்தி அளிக்கவில்லை என அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து அவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், எனக்கு கொடுத்த அரசு வேலையில் திருப்தி இல்லை. நான் இருக்கும் இடத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் வேலை கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் தினமும் அவ்வளவு தூரம் போய் வருவது மிக சிரமம். இதை மாற்றி தருமாறு கேட்டுள்ளோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுபோல் தண்ணீர் வசதி இல்லாத காட்டுப்பகுதியில் 3 சென்ட் இடத்தை ஒதுக்கியுள்ளார்கள். இதுவும் எங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது என நவீன்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார். 27 வயது இளைஞன். கோவிலுக்கு வந்த நிகிதா என்ற பெண் தனது நகை திருடு போனதாக புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் திருப்புவனம் காவல்துறையினர் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. இதில் படுகாயமடைந்த அஜித்குமார் உயிரிழந்தார். அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருப்பட்டது. அவரது உடலில் 44க்கும் மேற்பட்ட காயங்கள், சீராய்ப்புகள், இரத்த கட்டுகள், மூளையில் இரத்த கசிவு மற்றும் சிகரெட்டால் சுடு வைக்கப்பட்டிருப்பதாக தடயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது காவல் சித்திரவதையிலேயே மரணம் நிகழ்ந்தது என்பதனை உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பெரும்பாலானோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் இந்த வழக்கை மிக தீவிரமாக கண்காணித்து வருகிறது. ஒரு குடிமகனை ஓர் அரசு கொலை செய்யலாமா? இது கொடூரமான சம்பவம். பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் நீதிபதி ஜான் சுந்தரலால் சுரேஷ் தனது விசாரணை அறிக்கையை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ளார். டிஜிபி தரப்பிலும் நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ITI படிப்பை முடித்தவர் என்பதால் அவரது கல்வி தகுதிக்கு ஏற்ப இந்த பணியை வழங்கப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் நவீன்குமாருக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கினார். அரசு பணி வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு இலவச வீட்டு மனை பட்டாவும் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உதவிகள் தற்பொழுது நவீன்குமாருக்கு திருப்தி அளிக்காத நிலையில் அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.